எல்லாருமே வந்து கனடாக்கு வந்து படிக்கணும், செட்டில் ஆகணும், கொஞ்சம் நல்லா வீட்டுக்கு காசு அனுப்பிச்சு விடணும், நல்லா சம்பாதிக்கணும். கொஞ்சம் எல்லாருமே ஒரு ஒரு கோலோட வருவீங்க. ஸோ எல்லாரும் ஒரு கோலோட இங்கே வரும்போதும் நம்ம என்ன எதிர்பார்த்து இங்கே வரணும், இங்கே வரப்போ என்னெல்லாம் நீங்கள் மைண்ட் செட் பண்ணி வரணுன்றதை அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஆக்சுவலி என்னென்னா, இப்போ நானுமே இங்கே கனடாவில் 2 இயர்ஸாக இருக்கேன். நான் அங்கேருந்து கிளம்பி வரும்போது நான் படித்து முடிச்சுட்டு இங்கே ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு தான் நான் வந்தேன் இங்கே. ஆனால் இது அந்த ப்ராசஸ் நோக்கி எல்லாரும் போயிட்டு தான் இருப்போம். ஸோ எல்லாருமே இங்கே நீங்கள் வரப்போ ஒரு ஒரு கோல் செட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அந்த ப்ராசஸ் நீங்கள் போயிட்டுருப்பீங்க. என்னன்னா இங்கே வரும்போது எல்லாரும் ஒரு டூ மச் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வருவாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் ஆகாதப்போ டிப்ரெஷனுக்கு மைண்ட் ரொம்ப டவுன் ஆகும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்க என்னென்ன மைண்ட் செட் பண்ணி வரணுன்றதை இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வரதுக்கு வந்து படிக்க வரீங்க, இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கோ டேட்டா வரீங்க. மோஸ்ட்லி இங்கே எல்லாமே படிச்சுட்டு அப்படியே ஒர்க் பண்ண வருவாங்க. சில பேர் ஸ்பௌஸ் விசால இருந்தால் டேட்டா ஒர்க் பண்ண வருவாங்க. ஸோ எந்த மைண்ட் செட்டில் இங்கே வந்தாலுமே, எந்த கோலோட இங்கே வந்தாலுமே, நீங்கள் வந்த உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் படிக்கும் போது ஒரு பார்ட் டைம் தேடுவீங்க. பார்ட் டைம்லாம் வந்து இங்கே நினைக்கிற மாதிரி எப்பவுமே ஈஸியாக கிடைக்காது. கொஞ்சம் டைம் ஆகும். டக்குன்னு வந்து ஈஸியாலாம் இங்கே கொஞ்சம் தேடணும். இங்கே மைண்ட் செட் வச்சு இங்கே என்ன மைண்ட் செட் வச்சு நீங்கள் வரணும்னா, எஃபர்ட்ஸ் போட ரெடியாக இருக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கணும். நம்ம இந்தியாவில் இருக்கும்போது சமைக்கிறதுக்கு அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, பார்த்துக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் இங்கே நீங்கள் எல்லாமே நீங்கள் மட்டும்தான். இண்டிவிஜுவலாக மட்டும்தான் நீங்கள் இருப்பீங்க இங்கே வந்து. ஸோ நீங்கள் யாரை நம்பி வரல, உங்களை நீங்கள் நம்பி தான் வந்தீங்க. ஆக்சுவலி என்னன்னா, வரத்துக்கு முன்னாடி நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க, நம்ம தான் இந்த டெசிஷன் எடுத்தோம். இங்கே வரணும், நம்ம தான் டெசிஷன் எடுத்தோம். ஸோ நம்ம வரணும். ஸோ நீங்கள் வந்துடுவீங்க இங்கே. வந்துட்ட உடனே பார்ட் டைம் தேட ஆரம்பிப்பீங்க. படிப்பீங்க, படிக்கிறதுக்கு ப்ரெஷர் ஒரு சைடு போகும். பார்ட் டைம் தேட ஆரம்பிப்பீங்க. ஸோ பார்ட் டைம் நினச்ச மாதிரி ஒன்றும் ஈஸியாலாம் இருக்காது. பார்ட் டைம்ஸ் வந்து நிறைய ரெசியூம் கொடுக்கணும், நிறைய கடையில் இறங்கி அலையணும். மண்டை பிச்சுக்கும், என்னடா இது இப்படி எதுக்கடா நம்ம இங்கே வந்திருக்கோம் பர்பஸ் ஆகும். ஆனால் மைண்ட் செட் நம்ம கஷ்டப்படுறதுக்கு ரெடி ஆகணும். இதெல்லாம் கஷ்டம் இல்லை, ஆக்சுவலி கஷ்டமே கிடையாது எதுவுமே. என்னன்னா நம்ம அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு ஒரு ஒரு ப்ராசஸ் அவ்வளோதான். அது நம்ம கஷ்டம் சொல்லினா அது கஷ்டமாகவே தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மைண்ட் செட் வச்சு வரணும். பார்ட் டைம் தேடுவீங்க, ஒரு பார்ட் டைம் கிடைக்கும். ஸோ ஒரே டைமில் ஸ்டடீஸும் நம்ம யாருமே வந்து பார்ட் டைம்லாம் நம்ம வந்து ஊர்லலாம் பார்த்துருக்க மாட்டோம். டேட்டா ஃபுல் டைம் பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸோடு வந்திருப்போம், இல்லை ஃப்ரெஷராக இங்கே வந்திருப்போம். ஆனால் பார்ட் டைம் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறது, வால்மார்ட்டில் வேலை பார்க்கறதுலாம் பண்ணியிருக்க மாட்டோம். இங்கே வந்து நீங்கள் அந்த வேலைலாம் பார்ப்பீங்க. சில பேருக்கு வந்து அந்த ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் அந்த இதெல்லாம் நம்மளோட அடித்து டவுன் டு எர்த்தாக தான் இங்கே இருக்கணும். நம்ம ரெஸ்டாரண்ட் ஜாப் பார்க்கணும். இங்கே எவ்வளோ ரிச்சு பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் இப்படி ரெஸ்டாரண்ட் ஜாப்லாம் பார்ப்பாங்க. இது ரொம்ப காமன். ஸோ நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஜாப் பார்ப்பீங்க. சேம் டைம் படிப்பில் ப்ரெஷர் இருக்கும். படிப்பை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணணும். ரெண்டு காம்ப்ரமைஸ் மீன்ஸ் லைக் இதுவும் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணணும், அதுவும் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணணும். இதுவுமே நீங்களே சமைச்சிக்கணும், உங்கள் துணியை நீங்களே துவச்சிக்கணும். யாரும் எங்களை ஹெல்ப் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ சமைக்கிறது இப்போ ஈக்குவலாக மேனேஜ் பண்ணணும். இன்ஸ்டண்ட்டாக ஃபுட்டு சாப்பிட்ணும், ஃபுட்டு நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ணும். ஃபுட்டு வெளியில் சாப்பிட்டா அதுக்கு அதிக செலவாகும்னு சொல்லிட்டு வீட்லேயே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்கள் செய்கிறதுக்கு தனியாக டைம் ஒதுக்கணும். அது இல்லாமல் நீங்கள் வெளியில் போயிட்டுலாம் சாப்பிட முடியாது இவ்வளோ ஈஸியாலாம். ஸோ ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க. அது இல்லாமல் ப்ராஜெக்ட்டு, ஸ்டடீஸ்னு இதெல்லாம் போகும். இது எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்க வரணும். ஓகே, இது எதுவுமே கஷ்டம் கிடையாது. இது எல்லாமே ஒரு ப்ராசஸ். நம்ம அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு ஒரு ப்ராசஸ். நம்ம ஊர்லேயுமே வேறு வேலைக்கு போகிறதுக்கு நம்ம ஒரு கஷ்டப்பட்டு வேறு ஸ்கில்ஸ்லாம் கற்றுட்டு இது பண்ணுவோம். ஸோ அதே தான் இங்கே ஒரு ப்ராசஸ். அங்கே வேறு விதமான ப்ராசஸ், இங்கே ஒரு விதமான ப்ராசஸ். அங்கே வந்து கூட அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நம்ம இங்கே இண்டிவிஜுவலாக நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் பொறுத்தவரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் நீங்கள் வந்து நம்ம ஊர்லலாம் குளிர்லாம் இருக்கவே இருக்காது. இங்கே வந்து குளிருக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. குளிர் ரொம்ப கடுப்பாக இருக்கும். வெளியிலேயே போக தோணாது. ரொம்ப அந்த அந்த எப்படின்னா அந்த கிளைமேட்டே வந்து உங்கள் மென்டல் ரொம்ப டவுன் ஆகும். ஒரு மாதிரி என்னடா கிளைமேட் உங்களுக்கு வெளியிலே போக தோறாது. ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும் இடமே. உங்களுக்கு நம்ம அப்படியே இருந்து பழகிட்டு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கோத்ரூ பண்ணணும். ஃபுட்டு நீங்களே சமைச்சிக்கணும், செஞ்சு சாப்பிட்ணும். அது எப்படி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது, அதுக்கு எப்படி சீக்கிரமாக செஞ்சு முடிக்குது, அதுக்கு எப்படி டைம் மெயின்டைன் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் கற்றுப்பீங்க. ஸ்லீப் வேறு சில டைம் நைட் ஷிஃப்ட் போட்டால் ஸ்லீப் பாதிக்கப்படும். உங்களுக்கு ஒர்க்கு பண்ணுற டிஸ்டன்ஸ் ட்ராவல் அதிகமாக இருந்தால் அதுக்கு எப்பவுமே சீக்கிரமாக எழுந்துச்சி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நடக்கும். இது எல்லாமே வந்து நடக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு ஃபுல் டைம் போகும்போது படித்து முடிச்சிட்டிங்க, பார்ட் டைம் ஒர்க் பண்ணது போதும், ஃபுல் டைம் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவீங்க. ஃபுல் டைமும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நீங்கள் எல்லாருமே வந்து ஸ்கில்ஸ் வச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஸ்கில்ஸ் வச்சுட்டு வேலைக்கு போகாதவங்களும் இருக்காங்க. எல்லா விதமான பீப்புளும் இங்கே இருப்பாங்க. உங்கள் லக் என்னவோ, உங்கள் ஸ்கில்ஸ் என்னவோ அதை பொறுத்து நீங்கள் ஜாப் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனாலுமே போக முடியல, தேடிட்டே இருக்க மைண்ட் செட். நிறைய பேர் என்னன்னா இங்கே 3 months 4 months தேடுவாங்க, அப்புறம் தேடுறதை விட்டுருவாங்க. சேச்சுரேட் ஆகணும், இந்த ஜாப் மார்க்கெட் இல்லை, ரெசெஷன் இருக்குது, ஹைரிங் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு ஸ்டூபிட் ரீசன்ஸ்லாம் வந்து மற்றவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு, இல்லை அவங்களே எங்கேயா படிச்சுட்டு நம்ம அப்ளை பண்ணாமல் இதே ஜாப் மார்க்கெட் கம்மியாக இருக்க டைமில் தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வேலைக்கு போகிறான்,
இதே ரெசெஷன் டைமில் தான் நிறைய பேர் வேலைக்கு எடுத்திருக்காங்க. ஹையரிங் ஃப்ரீசிங் டைம்னு சொல்லும்போது நிறைய பேர் ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒரு ரீசன்ஸே கிடையாது. ஹையரிங் நடக்கும், நீங்கள் உள்ளே போக முடியும். என்னன்னா அந்த மைண்ட் செட் வச்சு வரதை மட்டும் பாருங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் அந்த மைண்ட் செட் இருக்க மாட்டேங்குது. ஒரு 3 months 4 months தேடுறாங்க, டவுன் ஆயிடுறாங்க. என்ன வேலையே கிடைக்கலடா, என்னடா இது இப்படி இருக்கு மார்க்கெட், அப்படி கிடையாது. இங்கே எதுவுமே என்ன மேட்டர்னா, நீங்கள் தேட ரெடியாக இருக்கணும், எஃபர்ட்ஸ் போட ரெடியாக இருக்கணும். நீங்கள் ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டே இருக்கணும் ஒரு சைடில். அது இல்லாமல் நீங்கள் எஃபர்ட் தேடிட்டே இருக்கணும். உங்கள் ரெஸ்யூம் நிறைய ஆல்டர் பண்ணணும், நிறைய பேர்கிட்ட பேசி கற்றுக்கணும், ரெஸ்யூம் எப்படி போடணும், ரெஃபரன்ஸ் பிடிக்கணும், லிங்க்டின்ல நிறைய ஆக்டிவாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணி அது ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஃபுல் டைம் இருக்குது, பார்ட் டைம் பிடிக்குது எந்த அளவுக்கு ப்ராசஸோ அது ஒரு ஃபுல் டைம் பிடிக்கும், ஒரு தனி ப்ராசஸ் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு தனியாக ரெஸ்யூம், இந்த ஆட்கள் கரெக்டாக பிடிக்கணும், பேசணும், லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணணும், ஹெச்ஆர் கிட்ட பேசணும், இன்டர்வியூ கிராக் பண்ணணும், ஸ்கில்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்குள்ளேயே வந்து மேனேஜர் ரெஃபரன்ஸ் வரவன் முன்னாடி போயிடுவான். உங்களோட ஸ்கில் அவனுக்கு கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அவன் போயிடுவான். ஸோ இது எல்லாத்துக்குமே டவுன் ஆனாலுமே நிறைய ஃபெயிலியர்ஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு ஃபெயிலியர். அதுக்கு எதிராக உங்களுக்குன்னு ஒன்று கிடைக்கும் கண்டிப்பாக. நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க வேண்டியது உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் வந்து அதை தேடி போன அவசியமே கிடையாது, உங்களுக்கு தேடி வரும். ஸோ இதுதான் ஒரு மைண்ட் செட்டாக வச்சு வரணும். இதுதான் ஆக்சுவலி என்னன்னா, நான் ஒரு ஓவராலாக இந்த வீடியோவில் என்னென்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அங்கேருந்து இங்கே கிளம்பி வரீங்க. கிளம்பி வரும்போது என்னன்னா, நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வருவோம், இப்படி பண்ணணும். எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வருவோம், ஒரு கோல் செட் வருவோம். அந்த கோலை நோக்கி ஓடணுமே தவிர, அந்த கோல் நடக்கலைன்னா டப்புன்னு டவுன் ஆகிடக்கூடாது. இங்கே எப்படின்னா டவுன் ஆயிடுறாங்க. அந்த கோல் நோக்கி ஓடணும், ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் நம்ம மைண்ட் செட்டு, இப்படி நம்ம வரோம். நம்ம ஆசைப்பட்டு இந்த டெசிஷன் எடுத்து வந்தோம், யாருமே ஃபோர்ஸ் பண்ணிருக்கோம், நம்ம இந்த டெசிஷன் எடுத்து வரோம். ஏன்னா யாருமே இங்கே வந்து வீட்லேயே 30 lakhs கொடுத்துரு ஃபோர்ஸ் பண்ணிலாம் அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் தான் இப்போ இஷ்டப்பட்டு இங்கே வந்திருப்பீங்க. ஓகே, ஒரு ஃபாரின் லைஃப், ஒரு நியூ எக்ஸ்போஷர், நீங்கள் நிறைய கற்றுக்கலான்னு வந்திருப்பீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. அந்த ப்ராசஸில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். கஷ்டப்பட ரெடியாக இருக்கணும். இங்கே நிறைய பேர் என்ன கஷ்டப்படாமல் நடக்கணும்னு நினைப்பாங்க. இங்கே வந்து நிறைய பேர் ஏன்னா வந்து ஊரில் லக்ஸரியாக லைஃப் வந்திருப்பாங்க, ஊரில் வந்து. இங்கே அப்படி கிடையாது. இங்கே வந்து நீங்கள் அடிமட்ட வாழ்க்கை தான் வாழணும். ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், அது ஃபாரின் லைஃப், அது நடக்கும். ஆனால் இருந்தாலுமே நீங்கள் வந்து பர்பஸ் என்னவோ அதை நோக்கி நீங்கள் ஓடும்போது சில ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த ஸ்ட்ரகிளுக்கு நீங்கள் கோத்து போகணும். இது இல்லாமல் இந்த ஒர்க் பர்மிட் லேட் ஆகும், பிஆர் லேட் ஆகும், இந்த நிறைய பிரச்சனை இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனை, கவர்மெண்ட் எப்போ ரூல்ஸ் மாற்றாலும் தெரியுது. எல்லாமே உங்ககிட்ட கண்ட்ரோல் இருக்க விஷயத்துக்கு மட்டும்தான் நீங்களை ஃபீல் பண்ண முடியுமே தவிர உங்ககிட்ட கண்ட்ரோல் இல்லாத விஷயத்துக்கு இங்கே ஃபீல் பண்ணவே முடியாது. அது எங்கே இருந்து இல்லை, எந்த கண்ட்ரி இல்லாமல் இதான் நடக்கும். இப்போ இங்கே ஜாப் மார்க்கெட் கம்மியாக இருக்கணும், உங்களால் அப்ளை பண்ணுறதுக்கு தான் உங்களால் முடியும் தவிர ஜாப் மார்க்கெட் கம்மியாக அவங்களால மாற்ற முடியாது. ஸோ உங்கள் கவர்மெண்ட் ரூல்ஸ் மாற்றுதுன்னா அது கவர்மெண்ட் தான். நீங்கள் உங்களால் ஒரு சைட்லேருந்து எதுவுமே மாற்ற முடியாது. ஸோ உங்களால் வந்து இப்போ உங்ககிட்ட என்ன கண்ட்ரோல் இருக்குது, நீங்கள் ஒரு ஸ்கில் கற்றுக்கலாம், ஜாப் அப்ளை பண்ணலாம், கண்டினியூஸாக நிறைய பேர் பேசி கனெக்ட் பண்ணலாம். இதில் தான் உங்கள் கையில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கண்ட்ரோல் வச்சுங்க நீங்கள். ஆனால் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் மாறிடுச்சு, இதனால அது வந்து கண்ட்ரோல் இல்லாத விஷயத்துக்கு ஃபீல் பண்ணவே முடியாது. ஸோ அதுவும் உங்கள் மைண்ட் செட்டில் இருக்கும். ஸோ இதுதான் ஓவரால் இந்த வீடியோ. நீங்கள் இங்கே வரப்போ மைண்ட் செட் வச்சு என்னென்னா, நம்ம கஷ்டப்படுறதுக்கு ரெடியாக இருந்துக்கணும். நவுடாக தான் பாசிட்டிவாக இருந்துச்சு வெல் அண்ட் குட், நெகட்டிவாக நடந்தாலுமே ஓகே, நம்ம கஷ்டப்படணும், ஃபேஸ் பண்ணுவோம், பார்த்துக்கலாம். என்ன இல்லை, ஊரில் அம்மா அப்பா நம்மளுக்காக இருக்காங்க, நம்ம திரும்பி போனாலும் பார்த்துக்கலாம். மைண்ட் செட்டில் வாங்க, எல்லாமே கிளியராக இருக்கும். எல்லாருமே கடன் வச்சு தான் வருவாங்க, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. நீ என்னடா ஈஸியாக சொல்கிற இந்தியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு அப்படி கிடையாது. நீங்கள் வந்து எல்லா பாசிட்டிவாக நடக்கும். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் சைடில் கஷ்டப்படுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் இனிமேல் யாருன்னா கனடாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் எல்லா மைண்ட் செட் வச்சு ஓகே, கிறிஸ்டின் கிளியராக வாங்க, பிரச்சனை கிடையாது. மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.